ஒரு மனைவியை மனமுடித்த கணவனை அடைத்து வைத்தால் அதைவிட பெரிய அவமானம் என்ன இருக்கிறது? நான் எந்த குற்றமும் செய்யவில்லை என்று, எந்த பாவமும் செய்யவில்லை என்றும் பலமுறை கூறினேன். நான் எவ்வளவு கூறியும் தாங்கள் கேட்கவில்லை. ஒரு பெண்ணுடைய மானம், மரியாதை, அவளுடைய கௌரவம், நம்பிக்கை இதெல்லாம் உங்களுக்கு வெறும் விளையாட்டு தானே? தவறு செய்தது வேறு ஒருத்தர் என்று ருக்கையா பேகம் கூறினார். அதை ஒத்துக்கொண்டீர்கள். நாளை அவர் கொலை செய்யவில்லை என்று உறுதியானால் பிறகு வேறு ஒருவர் மீது பழியை போடுவீர்கள். தங்களை பொறுத்தவரை நியாயம் கூட விளையாட்டுதான் ஷெஹன்ஷா. ஆமா, நான் கூறியது பொய்தான். தங்கள் வாரிசை நான் தான் கொன்றேன் என்று பொய் கூறினேன். ஏனென்றால் ஏதோ ஒரு வகையில் இந்த விளையாட்டில் இருந்து விடுபட நினைத்தேன். தங்கள் அகங்காரத்தால் என் தலை வெட்டப்பட்டாலும் பரவாயில்லை, மற்றவர்களாவது தப்பிப்பார்கள் அல்லவா? அது மட்டுமல்ல, தங்களை போன்றவருக்கு மனைவியாக இருப்பதை விட நான் மரணம் அடைவதே சிறந்தது என்று கருதிதான் தங்களிடம் அவ்வாறு நான் பொய் கூறினேன். அந்த அளவுக்கு தங்கள் மீது எனக்கு வெறுப்பு உள்ளது. அதற்கு பதில் இறப்பதே மேல். அதனால் தான் தங்களிடம் பொய் கூறினேன். உங்களை சபிக்கவும் தண்டிக்கவும் வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். ஆனால் நம்முடைய கலாச்சாரத்தில் கணவனை மனைவி வாழ்த்த வேண்டுமே தவிர சபிக்க கூடாது. அதனால் தான் நான் அமைதியாக உள்ளேன். அதனால் தான் இந்த விளையாட்டிலிருந்து, உங்கள் சித்திரவதையிலிருந்து முக்தி அடையவே இந்த மரணம் என்னும் மார்க்கத்தை நான் தேர்வு செய்தேன். இது போன்று ஒவ்வொரு கணமும் வருத்தப்பட்டு வாழ்வதை விட இறப்பதே மேல் என்று தோன்றியது. இறுதியில் ருக்கையா பேகம் அந்த வாய்ப்பையும் இல்லாமல் செய்துவிட்டார். தங்களை இரு கரங்களால் வணங்கி கேட்டுக் கொள்கிறேன் ஷெஹன்ஷா, இங்கிருந்து சென்று விடுங்கள். தயவு செய்து சென்று விடுங்கள். நான் ஒன்று கேட்கலாமா ஜலால்? தங்கள் மீது அவளுக்கு காதல் இல்லை என்று தெரிந்தும் கூட, உங்களை அவள் வெறுக்கிறாள் என்று தெரிந்தும் கூட, ஏன் அவளை நிக்கா செய்து கொண்டீர்கள்? அதற்கு காரணம் என்னவென்றால், அவளை நிக்கா செய்து கொள்ளாவிட்டால் நான் ஏதோ தோல்வி அடைந்தது போல் உணர்ந்தேன். நிக்கா மூலமாக எனது வெற்றிக்கு ஒரு அடையாளமாக அவள் இருப்பாள் என்று நான் நினைத்தேன். அவளது திமிரை அடக்க வேண்டும் என்று நான் எண்ணினேன். அவளது வெறுப்பு எனக்கு மன நிம்மதியை அளித்தது. ஆனால் அவள் இப்படி நடந்து கொள்வாள் என்று நான் கனவிலும் நினைத்ததே இல்லை. ஒரு ஆலோசனை கூறவா? அவளை மறுபடியும் ஆமீருக்கு அனுப்பிவிடலாம் அல்லவா? ஆனால் அவள் நிரபராதி என்று இன்னும் நிரூபணமாகவில்லையே. பிறகு நான் எப்படி அவளை அனுப்புவது? ஆனால் எனக்கு அவள் நிரபராதி என்றுதான் தோன்றுகிறது. ஜலால், எந்த விஷயத்திற்கு பின்பும் ஒரு காரணம் இருக்கும். ஆனால் ஜோதாவிற்கு நமது சாம்ராஜ்யத்தின் மீது எந்த ஈடுபாடும் இல்லை. எந்த பதவியின் மீது மோகம் இல்லை. அரியணை மீதும் ஆசை இல்லை. ஏன் தங்களை கூட அவள் விரும்பவில்லை. நில்லுங்கள் ஜலால். சலிமா சுல்தான் செய்த தவறுக்கு தாங்கள் விரைவிலேயே நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த குமிழ் எவ்வாறு வந்தது என்று விளக்கம் கேளுங்கள். தண்டனையை அனுபவிப்பதற்கு தயாராக இருக்க சொல்லுங்கள். நிச்சயமாக நானும் அதைத்தான் செய்ய போகிறேன். அரச மருத்துவருக்கும் நம் இருவரையும் தவிர இந்த விஷயம் வேறு யாருக்கும் தெரியக்கூடாது. முக்கியமாக ஜோதாவிற்கு இந்த விஷயம் தெரியவே கூடாது. எனக்கு எதுவுமே புரியவில்லை. ஜோதாவின் சகோதரர்கள் என் உயிரை காப்பாற்றினார்கள். ஆனால் நான் சிறிய சந்தேகத்திற்காக அவர்களை காவலில் வைத்து விட்டேன். சலிமா பேகம் தவறு செய்து விட்டார் என்ற புதிய குழப்பம். கான்பாபாவிற்கு பிறகு அவருக்கு நான் ஒரு கௌரவ இடம் கொடுத்தேன். ரஹீமிற்கும் நான் பொறுப்பேற்றுக் கொண்டேன். இவ்வளவு செய்தும் அவர்கள் ஏன் இப்படி யோசிக்க வேண்டும்? மீண்டும் அவசரத்தில் நான் புதிய தவறு செய்ய போகிறேனா? ஷெஹன்ஷாவிற்கு வெற்றி உண்டாகட்டும். தாங்கள் என்னை அழைத்தீர்களா ஷெஹன்ஷா? ஆம்.
என் குழப்பத்தை போக்க தங்களிடம் ஆலோசனை கேட்கவே நான் உங்களை அழைத்தேன். கான் பாபாவிற்கு பிறகு நீங்கள் தான் என் நல விரும்பி. தங்களை விட எனக்கு ஆலோசனைகள் வேறு யார் வழங்க முடியும்? இது நான் செய்த பாக்கியம். இதை நான் அவ்வாறே கருதுகிறேன். கூறுங்கள், என்ன பிரச்சனை? எனக்கு கிடைத்த ஆதாரத்தின்படி ஜோதா பேகம் அவர்கள் நிரபராதி என்று தெரிய வந்திருக்கிறது. என் நிலைமையில் நான் என்ன செய்வது என்று கூறுங்கள். ஏனென்றால் நான் எப்பொழுதும் நீதி தவறக்கூடாது. தவறாக இருந்தால் மன்னியுங்கள். ஜோதா பேகம் நிரபராதி என்று தெரிய வந்திருந்தாலும் அந்த விஷயத்தில் தாங்கள் தவறு செய்து விட்டீர்கள். யாரையாவது காவலில் வைத்திருக்கும் போது அவர்கள் நிரபராதி என்று தெரிந்துவிட்டால் அரசரின் தீர்ப்பு தவறானது என்று பொருட்படுகிறது. அதோடு தயங்காமல் கூறுங்கள். தங்களுடைய ஆலோசனை எனக்கு மிகவும் முக்கியமானது. ஹுசூர், உண்மையான குற்றவாளி வெளியே வருவது என்பது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் நியாயப்படி பார்த்தால் மகாராணி ஜோதா பேகம் அவர்களையும் அவரது சகோதரர்களையும் விடுவிப்பதே சிறந்தது. ஏனென்றால் 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஆனால் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது. இதைத்தான் நம் ராஜ்யம் பின்பற்றுகிறது. நான் சந்தேகப்படுபவருக்கு என்ன தண்டனை வழங்க வேண்டும்? தங்கள் முடிவை மறுக்க யாருக்கு தைரியம் இருக்கிறது? ஆனால் இது வெறும் சந்தேகம்தான், இன்னும் நிரூபணமாகவில்லை. நாளை இந்த குற்றவாளியும் ஜோதா பேகம் அவர்களைப் போல் நிரபராதி என்று தெரிய வந்துவிட்டால் இப்பொழுது போலவே மீண்டும் நடந்து கொள்வீர்களா? செய்த தவறை மீண்டும் மீண்டும் செய்வது தங்கள் கௌரவத்திற்கு இழுக்கு. எந்த முடிவை எடுப்பதற்கு முன்பாகவும் பலமுறை யோசித்து முடிவெடுங்கள். ஆதாரங்கள் முழுமையாக இருந்தால் மட்டுமே குற்றவாளியை தாங்கள் தண்டிக்க வேண்டும். மிக்க நன்றி. என் குழப்பத்தை தாங்கள் தீர்த்து விட்டீர்கள். ஷேன்ஷாவிற்கு பிடித்த ஆலோசனைகளை தான் பொதுவாக மந்திரிகள் வழங்குவார்கள். ஆனால் தாங்கள் எந்த பாராபட்சியமும் இல்லாமல் வழங்கினீர்கள். என்னை தவறு செய்ய விடாமல் தடுத்ததற்கு மிக்க நன்றி. இது என்னுடைய பாக்கியம் அரசே. 10 நாட்களுக்கு முன் இதே தர்பாரில் நான் ஒரு தீர்ப்பை வழங்கினேன். ஆனால் அன்று இந்த தர்பாரில் எனது தாயும் காஜிசாவும் எனது மந்திரி ஷன்ஷுதீன் அவர்கள் கொடுத்த ஆலோசனையின்படி இவர்கள் நிரபராதி என்று நிரூபித்துக் கொள்ள இவர்களுக்கு 10 நாட்கள் அவகாசம் கொடுத்தேன். இன்றுடன் அந்த கால அவகாசம் முடிவடைகிறது. எனது சான்றோர்களுக்கும் மான்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் முகலாயர்களின் நீதியை நிலைநாட்ட பாடுபட்ட ஒவ்வொருவருக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 10 நாட்களில் இவர்கள் குற்றமற்றவர்கள் என்று இவர்களால் நிரூபிக்க முடியவில்லை. ஆனால் எனக்கு கிடைத்த ஒரு ஆதாரத்தின்படி இவர்கள் குற்றமற்றவர்கள் என்று நான் தெரிந்து கொண்டேன். நிரபராதிகளை நான் என்றும் தண்டிக்க மாட்டேன். அதனால் ஜோதா பேகத்தையும் அவர்களின் சகோதரர்களையும் அனைத்து குற்றங்களிலிருந்தும் விடுவிக்கிறேன். அவர்களை தக்க மரியாதையுடன் விடுதலை செய்கிறேன். அது மட்டுமல்லாமல் இவர்களின் வீரத்துக்கும் சாகசத்திற்கும் நான் என்றென்றும் கடமைப்பட்டுள்ளேன். இவர்கள் மீது குற்றம் சாட்டிய பின்பும் காவலில் வைத்திருந்த போதும் இவர்கள் கடமையில் இருந்தோ அவர்கள் நிலையில் இருந்தோ தவறவில்லை. என்னோடு சேர்ந்து கொண்டு அவர்களின் உறவினரையே எதிர்த்தார்கள். அதோடு மாவீரரான பகவான் தாஸ் அவரது உயிரை பணயம் வைத்து என் உயிரை காப்பாற்றினார். அதற்காக நான் மனமாற அவரை பாராட்டுகிறேன். அவருக்கு அரச பொறுப்பையும் வழங்குகிறேன். நான் தங்களை கேட்பது என்னவென்றால், உண்மையான குற்றவாளி பிடிபடும் வரை நீங்கள் அனைவரும் இங்கே அரச விருந்தினராக இருக்க வேண்டும். என்னிடம் ஏதாவது கேட்க வேண்டுமா மான்சிங்? தங்களுடைய கட்டளையை ஏற்கின்றோம். உண்மையான குற்றவாளி சிக்கும் வரையில் என் தந்தையும் சித்தப்பாவும் இங்கேயே இருப்பார்கள். ஏனென்றால் தங்கள் வாரிசுக்கு நடந்ததை நினைத்து நாங்களும் வருந்துகிறோம் பிரபு. நான் தங்களை இன்னொன்று கேட்டுக்கொள்கிறேன் மான்சிங். நீங்கள் மீண்டும் பழைய இடத்திற்கு வந்து விடுங்கள், என்னுடனே.
ஜோதா பேகம், தாங்களும் தங்கள் மாளிகைக்கு திரும்பிச் செல்லலாம். அத்தே அத்தே, நான் சென்று ஹக்கீம் அவர்களை அழைத்து வருகிறேன். ஏன், என்னவாயிற்று உனக்கு? எனக்கு ஒன்றுமில்லை அத்தையே, உங்களுக்கு தான் உடல் நலம் சரியில்லை. எனக்கு இப்போது மருத்துவரின் அவசியம் தேவை இல்லை. அப்படியா? அப்படியென்றால் நான் தங்களுக்காக ஏதாவது செய்யட்டுமா? அப்படியா? உன்னால் எனக்காக என்ன செய்ய முடியும்? என்ன வேண்டுமானாலும் செய்வேன். உங்களுக்கு அஜீர்ண கோளாறு என்று நினைக்கிறேன். என்னிடம் வைத்தியர் கொடுத்த ஒரு சுவையான வீரியமுள்ள மாத்திரை இருக்கின்றது. அதில் ஒரு மாத்திரை சாப்பிட்டால் போதும். சரி சரி, அஜீர்ண கோளாறு இல்லையா? அப்படி என்றால் உங்களுக்கு தலைவலியாக இருக்கலாம். இப்பொழுது நான் உங்களுக்கு என்னுடைய மிருதுவான கைகளால் உங்கள் நெற்றியில் கற்பூரம் மற்றும் கசகசவாலான இந்த தைலத்தை தடவுகிறேன். என் கைகளில் ரோஜா மணமும் வீசுகின்றது. தள்ளிப்போ, என்னை விட்டு தள்ளிப்போ ஜாவிதா. உனக்கு பிறந்ததிலிருந்தே புத்தி சுவாதீனம் இல்லாமல் இருக்கிறதா? இங்கு எவ்வளவு பெரிய அரசியல் பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது, ஆனால் நீங்க எதுவும் தெரியாமல். யா அல்லாஹ், உங்களுக்கு என்னவாயிற்று? பேகங்களுடன் மறுபடியும் சண்டை வந்து விட்டதா? ஜாவிதா, 10 நாட்கள் கால அவகாசம் முடிந்து விட்டது. அத்தை அவர்களே, இன்று இந்த மாதத்தின் 7ஆம் நாள் அல்லவா? ஜாவிதா, என் தங்கமே, நான் கூறியதின் அர்த்தம் என்னவென்றால், ஜோதாவிற்கு ஜலால் கொடுத்த 10 நாள் கெடு இன்றோடு முடிந்து விட்டது. இன்று தீர்ப்பு வர வேண்டும். ஆனால் அந்த ஜலாலோ இதுவரை அப்படி என்னதான் செய்ய போகிறாரோ என்று எனக்கு தெரியவில்லை. அரசர் மட்டும் என்னிடம் கேட்டிருந்தால் ஜோதாவை விடுவிக்கும்படி அவரிடம் கூறியிருப்பேன். நீங்களே யோசித்து பாருங்களேன். அவ்வளவு வெகுளித்தனமாக சாந்தமாக இருக்கும் ஜோதா பேகம் ஏன் அவ்வாறு செய்ய வேண்டும்? தாங்களே பார்த்தீர்கள் அல்லவா? அல்லாஹ் அவளை எவ்வளவு அழகாக படைத்திருக்கிறார். யோசித்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு அழகும் அறிவும் அவளுக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார். நம் சாம்ராஜ்யத்தின் தலையெழுத்தையை ஜோதா தான் மாற்றப் போகிறாள். தங்களுக்கு தெரியும் அல்லவா, சேன்ஷா முன்பு நின்று பேசும் தைரியம் அவளை தவிர வேறு யாருக்கும் இல்லை என்று. இங்கு இருப்பவர்கள் எல்லாரையும் விட ஜோதா தான் மிகவும் அறிவாளி, இல்லையா? ஏன் ஜாவிதா, உலகத்தில் உள்ள அழகான அறிவான பெண்கள் எல்லோரும் இந்த உலகை விட்டு சென்று விட்டார்களா? அது அந்த குதாவிற்கு தான் தெரியும். கிறுக்கு பெண்ணே, நான் என்ன கேட்கிறேன் என்றால், உன் அத்தையை பற்றி உன் அபிப்பிராயம் என்னவென்று கேட்கிறேன். ஹே அல்லாஹ், நீங்கள் என்ன ஆயுளை வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஏன் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும்? ஜோவிதா, நான் என்ன கேட்கிறேன் என்றால், அறிவை பற்றி பேசும் பொழுது நானும் ஜோதாவும் சமமா என்று கேட்கிறேன். ஜோதா பேகம் தங்கள் முன்பு எவ்வாறு நிற்க முடியும்? உங்களுக்கே தெரியும். நீங்களும் இப்பொழுது இங்கு நின்று கொண்டிருக்கிறீர்கள். ஜோதா பேகம் பிரச்சனையில் இருப்பதால் அவளால் இங்கு நிற்க முடியாது, இல்லையா? ஜாவிதா, இன்னும் ஒரே ஒரு கேள்வி, அதற்கு மட்டும் பதில் சொல் போதும். சரி அத்தை அவர்களே. அது என்னவென்றால், உன்னை இந்த குடும்பத்தில் மருமகளாக்க வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனை யாருக்கு தோன்றியது? என்ன அத்தை அவர்களே, தாங்கள் தானே என்னை இங்கு மருமகளாக அழைத்து வந்தீர்கள். அதனால்தான் என்னிடமே இவ்வாறு பேசிக் கொண்டிருக்கிறாயா? தாங்கள் ஏதாவது கூறினீர்களா? இல்லை, ஆமாம் கூறினேன். எனக்கு இப்போதுதான் ஞாபகமே வந்தது. இன்றைக்கு சேமியா பாயசம் செய்ய போகிறேன் என்றாய் அல்லவா? யா அல்லாஹ், நான் மீண்டும் மறந்து விட்டேன். நான் அங்கு சேமியா பாயாசம் செய்ய ஆரம்பித்தேன். சர்க்கரை எவ்வளவு சேர்க்க வேண்டும் என்று கேட்பதற்கு வந்தேன். எவ்வளவு சேர்ப்பது? நீ இந்த மிருதுவான கரங்களால் எனக்கு தைலத்தை தேய்த்து விடுவேன் என்றாய் அல்லவா? கொதிக்கும் பாயசத்தில் உன் கைகளை விட்டு திருப்பினால் இனிப்பு வந்துவிடும் அல்லவா? அத்தை அவர்களை தங்கள் மிகவும் நல்லவர். ஆஹா. நான் இப்பொழுதே சென்று உங்களுக்காக பாயாசம் எடுத்து வருகிறேன். இப்பொழுதே வருகிறேன். இதை மறவாதே. சீக்கிரம் வர வேண்டிய அவசியமே இல்லை. சரி அத்தை அவர்களே, நான் இப்பொழுதே கொண்டு வருகிறேன். ஜாவிதா, நில், இங்கே வா. ஏதோ எனக்காக எடுத்து வந்தேன் என்று கூறினாயே, அதையும் எடுத்துக்கொண்டு போ. கற்பூரத்தினால் ஆன அதேதான், தைலம். அதேதான். சமையல் அறையில் யாராவது இருப்பார்கள், அவர்களுக்கு சென்று பூசி விடு போ. ஐயோ, தொந்தரவுக்கு என்னை மன்னியுங்கள். அல்லாஹ் என்னை காப்பாற்று. ஒருவள் சென்றால் மற்றொருவள் வந்து விட்டாள். ஹுசூர், ஷெகன்ஷா ஜோதா பேகமை காவலிலிருந்து விடுவித்து விட்டார். ஜலால் ஜோதாவை விடுதலை செய்து விட்டாரா? ஜலால் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்? என்னை மன்னித்து விடு கிருஷ்ணா. இத்தனை நாட்கள் உனக்கு பூஜை செய்ய முடியவில்லை. பூஜை நடந்தது.
தினமும் உன் கிருஷ்ணருக்கு பூஜை நடந்தது. உன் அத்தை அவர்கள் அவர் கையால் கிருஷ்ணருக்கு பூஜை நடத்தினார். நிஜமா? அத்தை பூஜை செய்தாரா? நான் அவரிடம் என்ன கூறினேன் என்றால், என் கிருஷ்ணருக்கு செய்து வரும் பூஜை நின்றுவிடும் என்றேன். அதை புரிந்து கொண்டு அவரே பூஜை செய்தாரா? சரியாக சொன்னீர்கள். அவருக்கு உங்களை மிகவும் பிடிக்கும். அவர் கூறியதால் தான் சைன்ஷா தங்களுக்கு 10 நாட்கள் கால அவகாசம் கொடுத்தார். அவரை பற்றி பேசாதே மோதி. எதற்கு இன்னும் கோபம்? நீங்கள் குற்றமற்றவர் என்று ஒப்புக்கொண்டார் அல்லவா? எந்த ஒரு சாட்சியும் இல்லாமல் என்னையும் என் சகோதரர்களையும் அடைத்து வைத்து விட்டார். இப்பொழுது விடுதலை செய்து விட்டால் அவமானத்தால் ஏற்பட்ட காயம் மாறிவிடுமா? ஜோதா பேகம், மகாராணி அம்பிதா பேகம் வந்து கொண்டிருக்கிறார். வணக்கம் அத்தை அவர்களே. நானே தங்களை சந்திக்க வேண்டும் என்று நினைத்தேன். உங்களுக்கு நன்றி சொல்வதற்காக. நீ முதன்முறையாக ஒரு விஷயத்தை என்னிடம் கேட்டிருக்கிறாய் ஜோதா. அதை நான் செய்யாமல் இருப்பேனா? பிள்ளைகளின் சந்தோஷம்தான் பெற்றவர்களின் சந்தோஷம். இன்று ஜலால் தர்பாரில் தனது தீர்ப்பை கூறிய போது உனது முகத்தில் ஏன் சந்தோஷமே இல்லை? ஏனென்றால் நான் மகிழ்ச்சியாக இல்லை அத்தை. தங்கள் மகன் மீது எனக்கு கோபமும் ஆவேசமும் உள்ளது. அவர் என்னிடம் எவ்வாறெல்லாம் நடந்து கொண்டார், அந்த காயம் இன்னும் என் மனதில் உள்ளது. அதனால் தான் விடுதலை ஆனதால் நான் சந்தோஷப்பட முடியவில்லை. தங்களுக்கு நான் பேசுவது பிடிக்கவில்லை என்றால் தாங்கள் என்னை தாராளமாக தண்டித்துக் கொள்ளலாம். ஆனால் எனக்கும் என் தந்தைக்கும் என் சகோதரர்களுக்கும் ஏற்பட்ட அவமானத்தை என்னால் என்றும் மறக்க முடியாது. நான் ஒப்புக்கொள்கிறேன். ஜலால் அவசரத்தில் தவறான முடிவுகளை எடுத்து விட்டான். அதனால்தான் அவனுக்கு எதிராக தர்பாரில் நான் குரல் கொடுத்தேன். நீ குற்றவாளி இல்லை என்பதை நிரூபிப்பதற்காக அவகாசம் கேட்டேன். ஜலால் அவனது வாரிசை இழந்து தவிக்கிறான். அந்த வலி எனக்கு புரிகிறது. ஆனால் உனது தங்கைக்கு வரப்போகும் கணவனை இழந்ததினால் நீ எவ்வளவு வேதனைப்படுகிறாய் என்பதும் எனக்கு புரிகிறது ஜோதா. உனது இந்த கோபத்தில் நியாயம் இருக்கிறது. அதற்கு உனக்கு உரிமை இருக்கிறது. அப்படி நீ செய்தால்தான் அந்த வலியை ஜலாலால் புரிந்து கொள்ள முடியும். ஒரு ஷெஹன்ஷாவோ இல்லது ஃபக்கீரோ இவ்வாறு அவர்கள் யாரையாவது அவமதித்தால் இப்படி குருட்டுத்தனமாக குற்றம் சாட்டுவது மிகப்பெரிய தவறு. ஜலாலின் செயலில் எது ஒன்று உனக்கு பிடிக்கவில்லை என்றாலும் தயங்காமல் அதை நீ என்னிடம் கூறலாம். நான் தங்களிடம் ஒன்று கூற நினைக்கின்றேன். நான் பேசுவது தங்களுக்கு தவறு என்று பட்டால் அதை என்னிடம் தயங்காமல் கூறுங்கள். அப்படி ஒரு சூழ்நிலையை ஏற்பட விடமாட்டாய் என்ற நம்பிக்கை இருக்கிறது. நீ என்ன செய்தாலும் என்ன கூறினாலும் அது சரியாகவே இருக்கும். நான் தங்களிடம் ஒன்று கேட்க விரும்புகிறேன் அத்தை. தங்களிடம் இருக்கும் இந்த குணம் ஏன் தங்கள் மகனிடம் இல்லை? ஒருவர் இவ்வாறு கோபப்படுவது அவர்கள் பெற்றோரிடமிருந்து அவர்களுக்கு வரலாம். ஆனால் கலாச்சாரம் என்பது வளர்ப்பினால் வருவது. அந்த தவறு ஜலாலுடையது அல்ல, அது என்னுடையதுதான். அவன் வளரும் பருவத்தில் நான் அவனுடன் இல்லை ஜோதா. அது என்றும் தங்களுடைய தவறாகாது. அது செஹன்ஷாவின் துரதிர்ஷ்டமே ஆகும். அதனால் தான் தங்களோடு அவரால் இருக்க முடியவில்லை. இந்த குமிழில்தான் அரளி விதையின் ரசம் வைக்கப்பட்டிருந்தது. இந்த பொருள் உனக்கு எங்கிருந்து கிடைத்தது? சலீமா சுல்தானின் அறையிலிருந்து. ஓடு ஓடு குதிரை நிற்காமல் ஓடு, ஓடு ஓடு குதிரை. நமக்கு குழந்தையே பிறக்கவில்லை என்றால் தாங்கள் ரஹீமை இந்த சாம்ராஜ்யத்தின் வாரிசாக அறிவிக்கலாம் அல்லவா? தனது கணவரின் மரணத்திற்கு பழிவாங்க வேண்டும் என்ற முக்கிய காரணம் இருக்கிறது. ஆதாப் ஷெஹன்ஷா, தாங்கள் இந்த நேரத்தில் இங்கே? நான் தங்களை நிக்கா செய்து கொண்டவர். நீங்கள் எனக்கு சொந்தமானவர். ஒரு ஷெஹன்ஷா தனது பேகத்தை சந்திப்பதற்கு நேரம் காலம் எதுவும் இல்லை. உண்மைதான் ஷெஹன்ஷா. இன்று இரவை நான் தங்களுடன் கழிக்க விரும்புகிறேன். எனக்கு தாங்கள் உதவினால் மட்டும் போதும்.